அனைவருக்கும் வணக்கம். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் சேவல்லா கிராமத்தை சேர்ந்தவர்தான் கிருஷ்ணா ராஜேஸ்வரி தம்பதிகள். 2018 காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இருவருமே கூலி வேலை செய்து சந்திரா நகரில் வாடகை வீட்டில் தங்கி 2 மகன்களுடன் வசித்து வந்தனர். கிருஷ்ணா ஒரு உழைப்பாளி. ஆனால் மது அருந்தும் பழக்கம் அவரை அடிக்கடி தவறான பாதையில் தள்ளியது. ராஜேஸ்வரி இன்ஸ்டாகிராமில் மிகவும் ஆக்டிவாக இருந்தாள். ரீல்ஸ் உருவாக்குவது, பார்ப்பது, லைக்குகளை பெறுவது என இன்ஸ்டா ராணியாக வலம் வந்தாள். இதுவே அவளது உலகமாக மாறியது. அந்த சமூக ஊடக உலகில் அவருக்கு ஒரு புதிய அறிமுகமும் கிடைத்தது. அவருடைய பெயர்தான் சரத். முதலில் ஹாய் எப்படி இருக்கீங்க என்ற சாதாரண அரட்டை தான் ஆரம்பித்தது. பின்னர் செல்போன் எண்கள் பரிமாற்றம், பேச்சு நெருக்கமானது. உறவு தகாததாக மாறியது. ராஜேஸ்வரியின் மனதில் ஒரு புதிய உணர்வும் பிறந்தது. சுதந்திரம், உற்சாகம், காதல். ஆனால் கிருஷ்ணாவுக்கோ இது தெரிந்தது. கோபம் வெடித்தது. சண்டைகள் தீவிரமாயின. செல்போனை பறித்தான். வீட்டுக்குள்ளேயே அடைத்தும் வைத்தான். இனி அந்த சரத்துடன் பேசக்கூடாது எனவும் எச்சரித்தான். ராஜேஸ்வரி அமைதியானாள். ஆனால் உள்ளுக்குள்ளே குதித்தாள். சரத்தோ விடவில்லை. கிருஷ்ணா வீட்டில் இல்லாத நேரத்தில் ராஜேஸ்வரியையும் சந்தித்தான். அவன் ஒரு குடிகாரன். உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனோடு இருந்தால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். நான் உன்னை மணந்து கொள்கிறேன். நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்போம். நீ அழகாக வேற இருக்க. நாம் 2 பேருமே சேர்ந்து இன்ஸ்டாவில் வீடியோவும் போடலாம். நிறைய காசும் சம்பாதிக்கலாம் என்று ஆசைகளை தூண்டிவிட்டான். கள்ளக்காதலனின் அரவணைப்பும் பணத்தின் மீதான ஆசையும் ராஜேஸ்வரியை தவறான பாதைக்கு தள்ளியது. ராஜேஸ்வரி மௌனமாக இருக்க சரத்தின் கரங்கள் ராஜேஸ்வரியின் அழகுகளுடன் விளையாடத் தொடங்கியது. ஆடைகளுக்கு விடுதலை கொடுத்து இருவரும் உல்லாச உலகில் நுழைந்தனர். எனக்கு உலகமே புதுசாக தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்னோட அழகை ரசித்து ரசித்து பேசிக்கிட்டே என்னுடன் நீ ஒன்றா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து போதையில் என்ன கண்டுக்காம அவனோட வேலையை மட்டுமே முடிச்சுட்டு தூங்கிடுவான். நீ எனக்கு புது உலகத்தையே காட்டுற என்று சரத்தின் காதை கடித்தாள் ராஜேஸ்வரி. பின்னர் கொடூரமான யோசனை ஒன்றையும் சரத் முன்வைத்தான். அவன் உயிரோடு இருக்கும் வரை நம்மால் ஒன்றாக இருக்கவும் முடியாது. அவனை தீர்த்து கட்டி விடுவோம் என்றும் சொன்னான். ராஜேஸ்வரியோ வேணாம், நாம் ஓடி விடுவோம், நாம் எங்கேயாச்சும் போயிடலாம் என்று முதலில் தயங்கினார். ஆனால் கணவனின் அடக்குமுறை, சண்டைகள், தன் காதலனின் அரவணைப்பு எல்லாமே சேர்ந்து அவளை ஒப்புக்கொள்ள வைத்தன. திட்டமும் தயாரானது. ஒரு இரவு கிருஷ்ணா மதுபோதையில் வீட்டுக்கு வந்தான். ராஜேஸ்வரி அவனிடம் ஆசையாக பேசினாள். படுக்கைக்கு அழைத்து சென்றாள். மதுபோதையில் துவண்டு போன கிருஷ்ணா படுத்தும் உறங்கினான். கடைசியாக ராஜேஸ்வரி தன் காதலனுக்கு அழைப்பும் விடுத்தாள். சரத்தும் வந்தான். இருவரும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணாவின் கைகால்களை கட்டி போட்டனர். பின்னர் தலையணையை எடுத்து அவன் முகத்தில் அழுத்தினர். கிருஷ்ணாவும் துடிதுடித்தான், போராடினான். ஆனால் இருவரும் சேர்ந்து அழுத்தியதால் சுவாசம் நின்றது. கொடூரமான மரணம். இந்த இரவு முழுவதும் சடலத்துடன் இருந்தனர். கணவனின் சடலத்தின் முன்பே கள்ளக்காதலுடன் விடிய விடிய பலமுறை உல்லாசமாகவும் இருந்தாள் ராஜேஸ்வரி. விடியும் நேரத்தில் ஒன்றுமே தெரியாதது போல சரத்தும் சென்று விட்டான். ராஜேஸ்வரி நாடகத்தை ஆரம்பித்தாள். காலையில் அக்கம்பக்கத்தினரை அழைத்து, என் கணவன் நேற்று இரவு தூங்கினான், இப்போது எழுப்பினேன், ஆனால் எந்திரிக்கல என்று அழுதாள். அவர்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்தும் சென்றார்கள். டாக்டர் பரிசோதித்து உயிர் பிரிந்துவிட்டது என்றும் சொன்னார். கிருஷ்ணாவின் தாயாரோ உறவினர்களும் ஓடி வந்தனர். நேற்று மாலை நல்லாதானே பேசினான், திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு என்றும் கதறினர். சந்தேகமும் எழுந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்தனர். போலீசாரும் விசாரணையை தொடங்கியது. ராஜேஸ்வரியை கேள்வியும் கேட்டனர். உடலில் காயங்கள், கைகால் கட்டிய அடையாளங்கள் எல்லாமே தெளிவாக தெரிந்தது. கிருஷ்ணாவின் முகத்தில் தலையணை அழுத்தியதால் ஏற்பட்ட மாற்றங்கள் உண்மை வெளியே வந்தது. ராஜேஸ்வரியும் சரத்தும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொடங்கிய ஒரு பழக்கம், காதல் என்ற பெயரில் தகாத உறவு, கோபம், பழிவாங்கல், இறுதியில் ஒரு உயிரே பழி போய்விட்டது. 2 குழந்தைகளும் தாய் தந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு குடும்பமே சிதைந்து விட்டது. இது வெறும் செய்தி அல்ல, இது ஒரு எச்சரிக்கை கதை. சமூக உறவுகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதற்காக. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.